அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நரசிம்மர் கோயிலே பார்த்துட்டீங்கன்னா மூன்றாவது ஸ்தலம். என்ன ஸ்தலம்? பரிக்கல்ல மூன்றாவது நரசிம்மர் கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். ஒரே நேர்கோட்டுல இருக்கிற 3 ஸ்தலங்கள். சுவாதி நட்சத்திரம் அன்று வழிபாடு பண்ணணும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம போனது என்னங்க? சிங்கிரிகுடி, 2வது பூவரச குப்பம், 3வது என்ன? பரிக்கல். இப்ப சிங்கிரிகுடியில எப்படி இருக்கிறாரு? அவர் உக்கிரமா இருக்கிறாரு. இரணையனை வதம் பண்ணி உக்கிரமா இருப்பாரு நரசிம்மர். இதே பூவரச குப்பத்துல பாத்துட்டீங்கன்னா வீரமா இருப்பாரு. அங்க தாயார் அவங்கள சாந்தப்படுத்துறாரு. இங்க பரிக்கல்ல பாத்துட்டீங்கன்னா ஐயாவை அம்மா ஆலிங்கனம் பண்ற மாதிரி ஒரு காட்சி அளிக்கிறாங்க. அப்போ இந்த எதுக்கு நம்ம இந்த ஒரே நேர்கோட்டுல இந்த ஸ்தலம் இருக்குங்க. அப்ப யாருக்கெல்லாம் மனநோய் இருக்குது, பிரச்சனை இருக்கு, இல்ல எனக்கு நான் ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்றேன், எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, இல்ல கடன் தொல்லை இருக்கு. இப்ப நம்ம நரசிம்மர் போய் வழிபாடு பண்ண சொல்றோம்னா எதுக்கு? கடன் பிரச்சனைக்கு தான் வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, இல்ல எதிரி தொல்லை இருக்கிறவங்க, உயர் பதவிகள் கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, எல்லாருமே திருமண தடை உள்ளவங்க அனைவருமே உங்களோட வேண்டுதல்கள், அதாவது நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த பரிக்கல் லட்சுமி நரசிம்மர் கோயில்ல பாத்துட்டீங்கன்னா பக்த ஆஞ்சநேயர் இருக்கிறாரு. அவர் இரட்டை ஆஞ்சநேயரா இருக்கிறாரு. அவர் முன்னாடி பாத்துட்டீங்கன்னா நெல் கதிர்களை பரப்பி போட்டிருக்காங்க. நெல் கதிர்கள்ல நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களோட வேண்டுதல்கள் எழுதி வச்சா கண்டிப்பா அது ஜெயிக்கும், வெற்றி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஐதீகமா இங்க வர்றவங்க எல்லாருமே பண்றாங்க. நானும் பண்ணிட்டு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். இது நான் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஒரே நேர்கோட்டுல இருக்கிற கோயில்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் எனக்கு அதுக்கு உண்டான பிராப்தம் கிடைச்சது. அதனால எல்லாருமே நீங்க இப்ப சுவாதி நட்சத்திரக்காரங்கள் வழிபட வேண்டிய இந்த 3 ஸ்தலங்கள். சுவாதி நட்சத்திரம் மட்டும்தான் வழிபடணுமா? கிடையாது. எல்லாருமே நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனையோ, இல்ல உடல் ஆரோக்கியமோ, இல்ல மனநோயோ, திருமண தடையோ, எதிரிகள் தொல்லையோ, உயர் பதவியோ, உங்களோட வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு ஸ்தலம். இந்த 3ஐயும் நீங்க என்ன பண்றீங்க? சுவாதி நட்சத்திர நாள் அன்று ஒரே நாள்ல 3 கோயிலையும் பார்க்கணும். ஓகேங்களா? சிங்கிரிகுடிங்கிற ஊர்ல இருக்கிற நரசிம்மர், அதே மாதிரி பூவரசம் குப்பத்துல இருக்கிற லட்சுமி நரசிம்மர், 3வதாக பரிக்கல் நரசிம்மர். இந்த 3ஐயும் இந்த வரிசைப்படி நீங்க ஒரே நாள்ல வழிபட்டுருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில சகல சம்பத்தும், ஒரு மேன்மையும், தொழிலில் முன்னேற்றமும், உடல் ஆரோக்கியமும் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில நிச்சயமா கிடைக்கும். எனக்கு இன்னைக்கு இந்த கொடுப்பனை கிடைச்சதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி, காஞ்சி காமாட்சி அம்மாவுக்கு நன்றி. அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.